அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். சீதையனுடைய துன்பத்தை துடைத்த வள்ளல் ஆஞ்சநேய சுவாமி. அசோகவனத்தில் சீதையை கண்டார். ராமனை பற்றிய செய்தி கூறி அடையாளமாக ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஈந்தார். பதிலுக்கு சீதையனுடைய சூடாமணி என்னும் அணிகலனை பெற்று போய் ராமனிடத்தில் கொடுத்தார். இது ஒரு நிமிஷத்தில் சொல்லப்பட்ட செயலாக இருக்கலாம். ஆனால் இன்று வரை இதிகாசத்தில் உயர்ந்ததான ராமாயணத்தில் பன்னி பன்னி பேசப்படுவது ஆஞ்சநேயர் செய்த இந்த செயலைத்தான். இது ஒன்றாலேயே பக்தர்கள் சுந்தர காண்டத்துக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். ராமனின் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரம் அங்குளியகம். அந்த மோதிரத்தை தான் சீதையிடத்தில் கொடுக்க போகிறார். ஆனால் எப்படி கொடுத்தார்ங்கிறது தான் இப்போ முக்கியமான கதை. இந்த கதையை நாம் வேளச்சேரியில் இருக்கும் கோதண்டராம சுவாமி கோயில், அதாவது விஜயநகரம் 4வது குறுக்கு தெருவில் இருக்கும் எம்பெருமான், அங்கு வைத்துத்தான் அனுபவிக்க போகிறோம். நாம் பல சன்னிதானங்களையும் தரிசித்துக் கொண்டோம். இப்போது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு ராமர் மூலவரை சேவிக்க போகிறோம். முதலில் பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌக பூர்ணா வேதார்த்த ரத்தன நிதி அச்சுத திவ்ய தாமா ஜீயாத் பராங்குஷ பயோதி ரசீம பூமா. கூறத்தாழ்வான் நம்மாழ்வாரை பத்தி பாடியுள்ள அழகான ஸ்லோகம். பக்தி எனும் பெரும் பெருக்கு, பக்தி பெருக்கையே ஒரு விக்கிரகமாக பிடித்தோமானால் அந்த விக்கிரகம் தான் நம்மாழ்வாராக இருக்கும். பக்தியே ஒரு உருவெடுத்து வந்தால் கிருஷ்ண திருஷ்ணான்னு பெயர் கொண்ட நம்மாழ்வார். அந்த ஆழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு மயங்காதவர்களார். அப்படி மயங்கி அதை நன்கு பருகிறதாலே ஆனை போல வீறு கொண்டு நடக்கக்கூடியவரே சுவாமி ராமானுஜர். நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கற்றார். திருவாய்மொழி கைவிளக்காக இருக்க வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு, ஏன் அனைத்து உபநிடதங்களுக்கும் உண்மையான கருத்தை ராமானுஜர் எடுத்துரைத்தார். அந்த சன்னியாசி குல சக்கரவர்த்தி யதி ராஜரை தரிசித்துக் கொண்டோம். அவர் எந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பண்ணி உரைத்தாரோ அதை நன்கு நிலைநாட்டுவதற்காக ஐயம் திரிபர அனைத்து கொள்கைகளும் எடுத்துரைக்கவே அவதரித்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அவரை அவருக்கு அருகில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி என்ன அவரை பத்தின அழகான சொற்றொடர். அவர் வேதாந்தாச்சாரியர். சந்நிதத்தாம் சதாகிருதி, நம் உள்ளத்தில் அவர் எப்போதும் விளங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆழ்வார், ராமானுஜர், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர்களை முன்னிட்டு கொண்டே இன்று நாம் மூலவர் ராமரை தரிசித்த போகிறோம். உயரமான ராமன் 4 பேருமாக சேர்ந்து எவ்வளவு அழகு! ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று வால்மீகி ராமாயண ஸ்லோகம். தன் உருவ அழகாலும் தன் நல்ல பண்புகளாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறித்து விடுகிறான் ராமச்சந்திரன். சாலக்கிராம மாலை சாத்தி கொண்டிருக்கிறார். ராமன் இயற்கையில் விபவாவதாரத்தில் நடந்து வந்த போது, அதாவது திரேதாயுகத்தில் இருந்த போது அவர் 96 அங்குல உயரமா, அப்படின்னா 8 அடி உயரம். அவ்வளவு உயரமான ராமனை எங்கும் நல்ல உயரத்தோடு தான் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ராமனை சேவித்தோம். இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு பெருமை, இங்கிருக்கும் கைங்கரியவரர்கள், அர்ச்சக சுவாமியோ பரிச்சாரகர்களோ திருமணப்பள்ளி கைங்கரியம் பார்ப்பவர்களோ, அதே போல 4000 திவ்ய பிரபந்தம், வேதம் ஆகியவற்றை பாராயணம் செய்து கோட்டியை அலங்கரிப்பவர்களோ, அதாவது அத்தியாபக சுவாமிகள், அர்ச்சகர்கள், பரிச்சாரகர்கள், அத்தியாபகர்கள், நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் ஒரு சேர பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்து 2 வேதங்களையும், சம்ஸ்கிருத வடமொழி வேதத்தையும் தென்மொழியாகிற தமிழ் மொழி வேதத்தையும் 2ஐயும் ஓதினால் தானே பெருமானுக்கு உகப்பு. அதற்குரிய நல்ல கோட்டி இருப்பது
இந்த கோயிலுக்கு தனிப்பெருமை சேர்க்கிறது. ஆக நாம் கடந்த சில தினங்களாக வேளச்சேரி விஜயநகரத்தில் இருக்கும் கோதண்டராமரை தரிசித்துக் கொண்டு வந்தோம். சிவாவிஷ்ணு ஆலயத்துக்குள் பெருமாள் எழுந்தோடி இருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இங்கு வந்து அனைத்து பெருமான்களையும் தரிசித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போது ஹனுமான் என்ன செய்கிறார்? அவர் சிந்தனை வயப்பட்டார். சீதை துன்பப்படுவதை கண்டார். துன்பத்தை துடைக்க வேண்டும். எப்படி அவள் போய் முன்னு நிற்க வேண்டும், நம்ம எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தபடிக்கு வேகமாக சிந்திக்கக்கூடியவர், ஆனா விவேகத்தோட முடிவெடுக்கக்கூடியவர், எடுத்த முடிவில் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தகத்தெறியக்கூடியவர், காரியத்தை முடித்தே தீரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரின் பெருமை 30வது சர்க்கம், சுந்தர காண்டத்தின் 30வது சர்க்கம். ஹனுமானபி விக்ராந்தா சர்வம் சுஷ்ராவ தத்வதா சீதாயாஸ் திரிஜடாயாச்ச ராட்சசானாஞ்ச கர்ஜிதம். இந்த ராட்சசிகளுடைய கர்ஜனே, திரிஜட்டை சொன்ன கனவு கதை, சீதை தற்கொலை புரிந்து கொள்ள முடிவெடுத்தது, அனைத்தையும் ஹனுமான் பேசாம பார்த்துட்டு இருக்கார். லங்கையை கண்டேன், ராவணனை கண்டேன், ஓரளவுக்கு ராவணனுடைய பலத்தை புரிந்து கொண்டேன். யாம் கபீனாம் சஹஸ்ராணி சுபகுன் அயுதானிச்ச திக்ஷு சர்வாசு மார்க்கந்தே சேயம் ஆசாதிதா மயா. ஆயிரக்கணக்கான வானரங்கள், குரங்குகள் எங்கெல்லாம் போய் சீதையை தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சீதை இவள்தான் முடிவெடுத்து விட்டேன். ராமன் கூறிய அங்க அடையாளங்கள், அதே போல் ஆகாசத்தில் ராவணன் அவளை தூக்கி போன போது அப்போது ஒரு நிமிடம் பார்த்தோமே, அந்த அங்க அடையாளங்கள் அனைத்தும் இவளுக்குத்தான் பொருந்தி இருக்கின்றன. யதிக்யகம் சதீமேனாம் சோபோகபத சோக உபஹத சேதனாம் அனாஸ்வாஸ்ய கமிஷ்யாமி தோஷவத் கமனம் பவேத். இப்ப வரிசையா ஒரு வாய்ப்பா யோசித்து பார்க்கிறார் ஆஞ்சநேயர். கண்டுவிட்டோம். உடனே சத்தம் காட்டாமல் புறப்பட்டு போய் ராமனிடத்தில் சொல்லிவிடலாமா? கூடாது. மிகவும் துன்பப்பட்டிருக்கும் சீதையை சமாதானப்படுத்தாமல் போனால் ராமனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நம் மாதா துன்பத்தோடு இருப்பாள், வெறுமே ஓடி போய் பார்த்து வந்தேன் நான் கூறுவேன், இது எனக்கு அழகில்லை. அப்ப ராமன் முகம் வாடுமே, அதை பார்க்கும் சக்தி என் எலும்புகளுக்கு இல்லை. சரி, அப்ப உடனே முன்னால் போய் இருக்கும் அரக்கர்களை எல்லாம் அழித்து சீதையை மீட்டு விடலாமா? ஐயோ, அதையும் பண்ண முடியாதே. நாம் அப்படியேதான் நடவடிக்கை எடுத்தால் உடனே பதட்டம் ஏற்பட்டு போகும். அங்கும் இங்கும் அனைத்துவரும் ஓட ஆரம்பிப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு சொல்ல, நாட்டு மக்கள் வர, அரக்கர்கள் வர, அனைவருக்கும் தெரிஞ்சு போகும். தெரியட்டும், எனக்கு ஒன்றும் சண்டையிடுவதற்கு பயமில்லை, அனைவரையும் நாசம் செய்வேன். ஆனால் அதற்குள் சீதை என்ன பாடுபடுத்துவார்களோ, அப்ப போய் சொல்லாமல் இருக்கவும் முடியாது, சொல்லுவதற்கும் முடியாது. என் செய்யலாம்? கதேகி மயி தத்ரேயம் ராஜபுத்ரி யகஸ்வினி பரித்ராணம் அபஷ்யந்தி ஜானகி ஜீவிதம் யஜேத். இவள் வேறு, தான் சுருக்கு போட்டுக் கொள்ள வேணும்னு நடக்கிறாள். இவளை இப்போது காப்பாற்றியாக வேண்டும். முன்னால் போய் நின்றுதான் தீர வேண்டும். ஆனா நின்றால் குரங்கு ரூபத்தில் நிற்பேனா, மனித வடிவத்தை எடுத்துக் கொள்ளுவேனா, அல்லது எப்படி போய் நிற்பேன்? எப்படி நின்றாலும் அவர் பயப்பட போகிறாள். சரி, போகாமலே இருந்து சீதைக்கு மறைவாகவே பேசிவிட்டு போனால் ராமனுக்கு பதில் கூற வேண்டும். சீதையைத்தான் பார்த்தாயா, அதை உறுதிப்படுத்தி கொண்டாயான்னு கேட்பார். அதற்கு நமக்கு பதில் தெரியாது. கிமஹம் தம் பிரதிப்ரூயாம் அசம்பாஷ்ய சுமத்தியமாம் நிர்தஹேதபிகா புஸ்தா குரோத தீவ்ரேண சக்ஷுஷா. இப்படி சீதையை கண்டுவிட்டு ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பினால் கண்களாலேயே ராமன் எரித்து விடுவான். ராமன் மன்னிப்பான், நம் அரசன் சுக்ரீவன் மன்னிக்க மாட்டான். ஆகவே இவளை பார்த்தாலும் விட்டு போக முடியாது, அவர்களை பார்த்தாலும் விட்டு கொடுக்க முடியாது, என்னை பார்த்தாலும் திரும்பி போக முடியாது. எப்படி பேசலாம்? அஹங்கி ஆதிதனுஷ்சைவ வானரஸ்ச விசேஷதா வாசஞ்ச உதாஹரிஷ்யாமி மானுஷீமிக சம்ஸ்கிருதாம். நான் இப்ப என்ன மொழியில இவளோட பேசலாம்? நான் குரங்கு பாஷை பேசினால் குரங்கு மொழி பேசுகிறதுன்னு சீதை நம்புவாள். ஆனால் அவளுக்கு ஒரு எழுத்தும் புரிய போவதில்லை. நான் வடமொழி பேசினால் அவள் புரிந்து கொள்ளுவாள். ஆனா குரங்கு வடமொழி பேசினால் நம்ப மாட்டாள். அப்ப நான் வடமொழி பேசினா நம்பிக்கை வராது, ஆனா புரியும். நான் குரங்கு பாஷை பேசினா புரியாது, ஆனா நம்பிக்கை வரலாம். நான் எந்த உருவத்தோட போய் நிற்பேன்? எதிவாச்சம் பிரதாஸ்யாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானாமாம் சீதாபீதா பவிஷ்யதி. இப்ப நான் குரங்கு உருவத்தோடைய போய் சம்ஸ்கிருதம் பேசினால் ராவணன் தான் வேற வேஷத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவன் இஷ்டப்படி வேஷம் எடுக்கக்கூடியவர்.
நம்மை துன்புறுத்த ஏமாற்ற இன்னொரு வேஷம் எடுத்திருக்கிறார்னு சீதை நினைக்கலாம். அப்பவும் காரியம் கெட்டு போகும். சீதையாச்ச கிருதே சப்தே சஹசா ராட்சசீ கணஹ வதேச்ச கிரகணே செய்வ குர்யுஹு யத்னம் மகாபலாக. நான் மட்டும் சீதை இடத்துல போய் நிற்க என்னை அவள் நம்பாமல் போய் ஓவென்று கூக்குரலிட்டு விட்டால் அந்த சத்தம் ராட்சசிகளை எழுப்பிவிடும். இப்ப தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அதற்குள் காரியத்தை முடித்து விட வேண்டும். ராட்சசிகள் எழுந்து விட்டால் அவர்களுடனே நம்மை எதிர்த்து வருவார்கள், ஈட்டியால் குத்த வருவார்கள். நான் உதைத்துத்தான் தீர வேண்டும். உதைச்சுடுவேன், ஆனா ராட்சசிகள் போய் ஊர்ல இருக்கிறவாளை எழுப்பின்னு வருவார்கள், அவர்களை உதைக்கணும். அப்புறம் அவர்கள் போய் மற்ற பேர் எழுப்புவார்கள். வேண்டாம், முதலில் நாம் சீதையை சந்திப்பதை மட்டும் நோக்க வேண்டும். அவளிடத்தில் பேசி நாம் செய்தியை சொல்லிட்டு போற வரைக்கும் ஆரவமே கேட்க கூடாது, யாரும் எழுந்திருக்க கூடாது. நாம் சீதையினிடத்துல பேசின பிற்பாடு, உண்மையை அறிந்து கொண்ட பிற்பாடு வேணும்னா இவர்களை எழுப்பலாம். இப்ப எழுப்புவது உசிதமில்லை. மாம்ச மாம்பா கிருஹீயுராவிருத்ய பகவஹா சீக்கிர காரணா சியாதியம் ச அகிரஹீதார்த்தா மமச்ச கிரகணம் பவேத். என்னையும் பிடித்து விடுவார்கள், கட்டி கொண்டு தூக்கி கொண்டு போவார்கள். அப்ப சீதையும் தவிக்க விட வேண்டும். சீதைக்கு புரியாது, யாரோ ஒருத்தன் வருந்தான், என்னமோ சத்தம் போட்டோம், தூக்கி கொண்டு போனார்கள், என்ன நடக்கிறது? மேலும் பயந்து போய் தற்கொலை முடிவை உடனே எடுத்து விடுவாள். நாம் ஏதையோ ஒண்ணு பண்ண போக கடைசியில் எப்படியோ போய் முடிந்து போகும். என்னை ஹிம்சிப்பதை பத்தி கவலை இல்லை, அடித்தாலும் நான் திருப்பி எடுத்து விடுவேன். ஆனால் சீதைக்கு வேண்டிய யாரோ வந்திருக்கிறார்கள், இதனால் சீதை இன்னும் துன்புறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அடிக்க தொடங்கினால் நான் வருவதை விட வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னா தோன்றி போகும். ஒருவேளை நான் இவர்களிடத்தில் போரிட்டு அசட்டுத்தனமாக முன்னே குதித்து என்னை கட்டிப்பிடித்து கொன்று விட்டாலோ? கொல்ல முடியாது, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நடந்து விட்டால் அடுத்து என்னை போல ஒரு குரங்கு 100 யோஜனை கடலை தாண்டுவதற்கு என் கண்ணில் படவில்லையே. நம்ம சைன்யம் முழுக்க தேடினாலும் மறுபடியும் கடலை தாண்டுவதற்கு ஆள் இல்லை. நாசம் பஷ்யாமி ராமஸ்ய சகாயம் காரிய சாதனை. ஆக மொத்தத்தில் ராம காரியம் கெட்டு போகும். இதைத்தான் நாம் ஜாகிரதையாக யோசிக்க வேண்டும். அசத்தியானிச்ச யுத்தானி சம்சயோமேன ரோச்சதே கஷ்ட நிசம்சயம் காரியம் குறியாத் பிராக்யா சசம்சயம். சந்தேகத்துக்கிடமான வழி இருக்கிறது, சந்தேகத்துக்கிடமில்லாத வழி இருக்கிறது. இந்த 2 வழி இருக்கும்போது அறிவாளி ஒருத்தன் தன் வீரத்தை காட்டணுங்கிறதுக்காக சந்தேகத்துக்கிடமான வழியில் போக மாட்டான். இந்த வழியில போனா போய் சேருது சந்தேகம், இந்த வழியில போனா கண்டிப்பா போயிடலாம். வீரன் ஒருத்தன் வருகிறான், எந்த வழியை தேர்ந்தெடுப்பார்? அது என்ன? வழியில் சந்தேகம். எனக்கு இருக்கிற வீரத்துக்கு எந்த வழியில் வேணால் போய் காட்டுகிறேன் என்று பேசுவது அறிவில்லாதனம். ஏன்னா நம்ம வீரத்தை காட்டணும் போயிட்டு காரியம் கட்டுப்படுத்தினா, அதனால என் வீரம் இப்ப முக்கியம் இல்லையே, விவேகம்தான் முக்கியம் என்று யோசித்தவர் நான் சட்டென்று சண்டை போடக்கூடாது. ந வினஷ்யேத் கதம் காரியம் வைக்லவ்யம் ந கதம் மம இது சஞ்சிந்திய ஹனுமான் சகாரம் அதிமான்விதம். நல்ல புத்தி கூர்மையோட யோசித்தார். நேரமில்லை, சட்டென்று முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்து விட்டார். நாம பேச வேண்டும், வடமொழியில் தான் பேச வேண்டும், சீதைக்கு புரியும்படிதான் பேச வேண்டும். நம்மை உடனே வெளிக்காட்டிக் கொள்ள கூடாது. ஆனால் நான் எந்த வார்த்தை பேசுகிறேனோ அந்த வார்த்தையில் சீதை மயங்கி நிற்க வேண்டும். அவள் தற்கொலை முடிவையும் விட்டுவிட வேண்டும். என் வார்த்தையும் அவளுக்கு புரிய வேண்டும். அந்த வார்த்தை அவளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும். அப்படி எந்த வார்த்தை சொல்லலாம்? நான் ஹனுமான்னு சொன்னால் அவளுக்கு தெரியாது. உன்னை காப்பாற்ற வந்தேன்னு சொன்னால் புரியாது. ராவணன் அழிக்க வந்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டாள். எந்த வார்த்தையும் பிரயோஜனப்படாது. அப்ப ஒரே வார்த்தை தான் உலகத்தில் அனைவருக்கும் அருமருந்து. அதுதான் ராமனின் திருநாமம், அதுதான் ராமனின் புண்ணியமான கதை. ஜகமே புகழக்கூடிய புண்ணிய கதையான ராம கதா ஸ்ரீ ராமாயணம். அந்த ராமாயணத்தையே மெதுவான குரலில் ஓதுவோம். அதை சீதை கேட்கட்டும். போகிற உயிரை கூட காத்து கொடுக்குமே ராமநாமம், மிருத சஞ்சீவனியான ராமநாமம். அந்த நாமத்தை சொல்லுவோம், ராமாயண கதை பாடுவோம். அதற்கு சீதை கண்டிப்பாக மயங்கி நிற்பாள் என்று நினைத்து மேல்கிளையில் இருந்தவர் கீழ்கிளைக்கு வந்து அமர்ந்தார். என்ன இனிமையான குரல்! சங்கீத வித்வான், வியாக்கரண பண்டிதன், நவவியாக்கரண பண்டிதன், சச்சிவோத்தமன், வாயு குமாரன், ராமதூதனான ஆஞ்சநேயர் ராமாயணத்தையே கூறத் தொடங்கினார். சீதையோட சேர்ந்து நாமும் கேட்போம். தற்போது விஜயநகரம் கோதண்டராமர் சிவன் விட்டு கோயிலிலிருந்து விடைபெற்று புறப்படுவோம்.